ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாட்டு சிம்பிளான ஒரு தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுடுங்க. அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டுடுங்க. நீள வாக்கில் வெட்டின 2 பல்லாரி உள்ளி அது கூட வெட்டி போட்டுடுங்க. மல்லிக்கீரை போட்டுடுங்க. தக்காளி பழம் போட்டுடுங்க. 2 பச்சை மிளகா போட்டுடுங்க. சரியா? போட்டுவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுடுங்க. நல்லா போட்டு கிண்டிடுங்க. தயிரையும் போட்டு ஊற்றிடுங்க. சரியா? ஊற்றிட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சிக்கன் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் பார்த்துடுங்க. இதையே நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா போட்டு கிண்டிக்கிட்டு இது 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்துடுங்க. உப்பு தேவையான உப்பை போட்டுவிடுங்க. உப்பு பாட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் சுள்ளாக இருக்கணும் பார்த்துடுங்க. அப்போ அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் போட்டுட்டு ஒரு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு விசில் விட்டு நீங்கள் தம் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா செம்மையான ஒரு தக்காளி பிரியாணி ரெடி ஆயிரும் பார்த்துடுங்க. சிம்பிளாக தான் இருக்கும் பார்த்துடுங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க.